மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் சார். இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு மிகவும் உகந்தமான ராசி இந்த மிதுன ராசி சார். எல்லா ராசினரும் கமாண்டில் அட்டிக்கிறாங்க, தூள் கிளப்புறாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறாங்க. மிதுன ராசி பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். எந்த ஒரு விஷயத்துலையும் மிதுன ராசி பற்றி பெருமையாகவே பேச மாட்டேங்கிறாங்க, பெருசாகவே பேச மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் வந்து ஒரு மீடியம் லைன்லேயே ஓடிட்டு இருக்கிற ராசி. இப்போ ஏழை இருப்பான், பணக்காரன் இருப்பான், நடுவில் ஒரு மிடில் கிளாஸ்னு ஒரு ஆள் இருப்பான் பார்த்தீங்களா. அவனுக்கு கஷ்டமும் பெருசு தான், அதே மாதிரி நஷ்டமும் பெருசு தான், லாபமும் பெருசு தான். இது எல்லாமே அவனுக்கு ஒரே ரேஞ்ச், ஏற்ற இறக்கமாகவே தான் தெரியும். பெட்ரோல் 100 ரூபாய்க்கு ஏறினாலும் அவனுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், 80 ரூபாய்க்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். அவனோட கால்குலேஷன் அதுக்குள்ளேயே தான் சரௌண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தான் மிதுன ராசி. சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசாக எடுக்கக்கூடிய ஒரு ராசி. 100 பேர் நின்னாலும் அதில் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு ராசி. அதில் அமைதியான ஒரு ஆள் யாருப்பா அப்படின்னு கேட்டால் மிதுன ராசிக்காரன்னு கை தூக்குவாங்க. ஆனால் இவர் எவ்வளோ பெரிய அட்டூழியமான ஆள்னு இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எதுவும் கமெண்ட் செக்ஷன்லாம் திட்டாதீங்க. ஒரு நார்மலாக உங்களோட நண்பர்கள் எப்படி ஜோதிடம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயமா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத தான் ஒரு செய்தியாளராக வாசிப்பாளராக நான் வந்து இதில் சொல்லிட்டு இருக்கேன். சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, சென்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய பண்புணர்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். நிறைய ஆக்டர்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரமுகர்களுக்கு, 3 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்க்க ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பிரபல ஜோதிடர், 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது ஒரு பெரிய லக்கு உங்களுக்கு. நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். சரி சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மிதுன ராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசி அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சாதாரண ராசியை தெரிஞ்சாலும் சொன்னதை சொன்னபடி செய்யக்கூடிய ஒரு வல்லமையான ராசி இந்த மிதுன ராசி சார். அடுத்து இது நடந்தே ஆகணும், நடக்க வைப்போம், நடந்தே ஆகும், விதியாவது ஜோசியமாவது அதை நடத்த வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் மைண்டுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை இது ஜோதிடம் படி தான் இருக்குமோ, ஆன்மீகம்னு ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து இதில் இப்போ நான் 100%ல் ஒரு 50% பேர் இப்படி சொன்னாலும் மீதி 50% பேர் அப்படிலாம் கிடையாது சார், நான் இந்த டைப்பே கிடையாது, நான் எப்பயுமே சாமியை வணங்குவேன், சாமி தான் என்னோட மெயின் அப்படின்னுக்கிறவங்களே இருப்பாங்க. இதில் ஒரு 100%ல் 50-50 நான் பிரித்து சொல்லிட்டேன். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்குதுன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஃபுல்லாக நன்மைன்னு சொல்ல முடியாது. அதில் ராசி இருக்குது, அதுக்கு உள்ள நட்சத்திரம் இருக்குது, லக்கினம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, இது மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போனாலும் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய குழந்தைகளோ இல்லை இவங்களோட மனைவியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பூஸ்டப் ராசி சேர்ந்துச்சு அப்படின்னா அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்குமே பல பிரச்சனைகளை சாதுரியமாக அதை சரியாக அதை வந்து மூவ் பண்ணி ஒட்டச்சி எறிகிறதுல மிதுன ராசி மாதிரி எதுவுமே இருக்காது. கூட்டத்தில் 100 பேர் கத்துவான், இந்த ஆள் அமைதியாக உட்காந்துருப்பார், எந்திரிச்சு ஒரே ஒரு பாயிண்ட் அடிப்பார், பட்டுன்னு அத்தனை பேர் எல்லாம் சைலண்ட் ஆகிப்போம். அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மிதுன ராசி. வளவளன்னு பேசுகிற ராசி பக்கத்தில் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஒரே பாயிண்டில் அந்த கேஸை வந்து சரி பண்ணக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி தன்னுடைய லைஃப்பை மக்களுக்காகவும், அவங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சியில் இருந்தாலும் சரி, அல்லது இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்காங்களா, ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க, ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, நண்பர்கள் இவரை நம்பின நண்பர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்காகவே இவங்க வந்து பாசத்தை பொழியுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் அப்படியாப்பட்ட ஆளுங்க, ஒரு கோல்டுங்க, நீங்கள் ஒரு கோல்டு பீஸ். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச விஷயங்கள், நீங்கள் அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அவன் வந்து உங்களை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து நன்மைகள் செஞ்சுருப்பீங்க. எவ்வளோ நன்மைகள் செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் நன்மைகள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க மாட்டாங்க. என்னப்பா செஞ்ச, இதெல்லாம் பெரிய விஷயமாப்பா, இதெல்லாம் நாங்களே பார்த்துருக்கோம், இது ஏன் நீ பண்ணலன்னா வேறு ஆள் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. நீங்கள் வாங்கிய கடன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்கிய கடன் முக்கால்வாசி உங்களுக்காக கிடையாது, 99% நீங்கள் வேறு எங்களுக்காக தான் வாங்கியிருப்பீங்க. இல்லை சார், எனக்கு தான் ஒரு லேண்டு வாங்கணும்னு இருந்தேன், அதுக்காக வாங்கினேன். அந்த தொழில் யாருக்காக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு பாருங்கள். உங்களோட குழந்தைக்காகவோ இல்லை உங்களோட ஃபேமிலி வளர்க்குறதுக்காக மட்டும் தான் வளர்ப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணதெல்லாம் கம்மி தான். அதிகமாக நீங்கள் ஃபேமிலிக்காகவும் நண்பர்களுக்காகவும் செலவு பண்ணதான் அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட வாங்கி தின்னவன் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் கேட்குற நிலமையில் இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கலாம் மாட்டீங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு வைராகியமான ராசி தான். இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு லெவலில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் வந்து கொடுக்க மாட்டான். இன்றைக்கி வந்து இந்த ராசி ஒரு நிலமை அப்படி தான். நீங்கள் ஏற்றி ஒரு ராசி, திரும்பி பார்த்தா அவன் இருக்கிறானா என்னன்னு எட்டிட்டு பார்க்குற மாதிரி தான் அவங்கள வந்து வச்சுருப்பான். நீங்கள் அதை திருப்பி அவன்கிட்ட கேட்கவும் முடியாது, ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஆனால் அவங்கள மதிக்காமல் தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் மனதாரில் நீங்கள் வந்து நினச்சிருக்க முடியும், அவன்ட்டெலாம் போய் ஹெல்ப் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நீங்கள் அப்படி தான் வச்சுருப்பீங்க. அவன்லாம் ஹெல்ப் கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு கம்பீரமான ராசி தான். அதனால் நீங்கள் கவலைப்படாத ஒரு ராசினே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்கு ஒரு பக்கம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு பக்கம் மக்கள் முன்னாடி தெரியுது அப்படின்னா இன்னொரு பக்கம் மக்களுக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்குது. மனுஷன் முன்னாடி அவன் வந்து இந்த ஆள் வந்து அமைதியானவன், இவன் எவ்வளோ வேணாலும் ஏமாற்றலாம் அப்படி இருந்தாலும் மனசு ஃபுல்லாக இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும். அவன் ஏமாத்துறவன் தான்,
இருந்தாலும் என்ன பண்ணுறது, செஞ்சு விடலாம், என்னமோ பொழைச்சிட்டு போகிறான். அவங்க ஃபேமிலியில் செஞ்சுருப்பீங்க, அவங்க பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுறது, அவங்க அக்காவாக போயிட்டாங்க, தம்பியாக போயிட்டாங்க, தங்கச்சியாக போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடலாம், ஏதோ ஒன்று பொழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் கம்பீரமான ராசிக்காரர்கள். உடம்பளவுலையோ இல்லை உருவத்தளவுலையோ இங்கே வந்து கம்பீரமாக இருக்காங்க, அதெல்லாம் அப்புறம். மனதளவில் கம்பீரமான ராசி. சின்ன சின்ன பயம் உள்ளே இருந்தாலும் எல்லா ராசினருக்குமே பயம் உள்ளே இருக்கும். ஆனால் அவங்க போய் தைரியமாக ஒரு இடத்துல வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அதை ஒன்றே பேக்ரவுண்ட்லேருந்து கூட ஹேண்டில் பண்ண பயந்துக்குவாங்க. ஆனால் இந்த ராசி வந்து ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு ஐடியாஸ் வச்சுருக்கக்கூடிய ராசி. சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லையே சார் அப்படின்னு இருப்பீங்க. 90% பேருக்கு இப்படி இருக்குது சார். 10% பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வீடியோவில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், சார் எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து வேறு மாதிரி இருக்குது, இதுக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படின்னு. இது வந்து 90% பேருக்கு அப்படியே தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். 1% பேருக்கோ இல்லை 10% பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். அவங்க தசாபுத்தி ரீதியாகவோ இல்லை ஜோதிட ரீதியாகவோ இல்லை இந்த கணிப்பின் ரீதியாகவோ வந்து மாறி இருக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் மேலேயோ இல்லை இந்த இது மேலேயோலாம் மிஸ்டேக் இல்லை, ராசியில் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசினருக்கு சென்ற சில மாதங்களாக பண கஷ்டம் கொஞ்சம் இருந்திருக்கும். இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இல்லாமல் அதிக காலமாக நீங்கள் வந்து கடனுக்கு வட்டி கட்டுறதாகவும் இல்லை அதிகமாக வேறு ஏதோ ஒரு கடனுக்காக நீங்கள் வந்து லைஃபே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும், ஒரு விஷயம் வாங்குறதுக்காக லைஃப் ஃபுல்லாக லோனை போட்டு அதை வந்து கட்டிகிட்டு இருக்கிற மாதிரியும் தான் இருந்திருக்கும். உங்களுக்கு தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதிகமாக இந்த வட்டி தொழில், இந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொட்டேஷனில் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டு அதே மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து நீங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அது உங்கள் பணமாக இருக்காது, ஏதோ ஒரு பணத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ராசினராக தான் இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரி சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிதுன ராசி அப்படின்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் போனாவே அவங்களோட தனியாக ஒரு லுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உங்களோட நீங்கள் அழகாகவே இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஸ்டைலோ இல்லை கேரக்டரோ ஏதோ ஒன்று உங்களை வந்து திரும்பி பார்க்க வைக்கும். பாடுறா அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரும்பி பார்க்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வணங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுவும் ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு இந்த டைமில் நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. பழசை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியும். அது எல்லாமே கடவுளை பிரார்த்திப்பதனால் குறைய போகுது. அதே மாதிரி இப்போ சென்ற காலங்களில், இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் போனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம், வாகன விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது பணம் கேட்குறாங்க, ரிலேஷனில் பணம் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். அவங்ககிட்ட திருப்பி வாங்குறது ரொம்பவே டிலே ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது நகை வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு பில்லு சம்மந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட லேண்டு அந்த மாதிரி இதெல்லாம் அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு எடுக்கிறதுல, அதே மாதிரி இத்தனை ஏக்கர் இத்தனை சென்ட்டு அப்படின்னு கணக்கு எடுக்கிறதுல இதெல்லாம் நிறைய உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்கனவே உங்களுக்கு பூர்வீகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அது இனிமேலும் வந்து நீங்கள் வந்து சரி பார்க்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் வந்து உங்களுக்கு அமையும். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டா போதும், ஜாதகத்தையும் பார்க்க வேண்டாம், எதையும் பார்க்க வேண்டாம், நம்ம லைஃப்பை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய சில ராசிக்காரர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களோட நண்பர்களும் உங்களை வந்து டென்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அதையும் பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்துருப்பீங்க. அதேமாதிரி நீங்கள் விட போகிறதில்ல, அதேமாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க. நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு உங்களை யாராவது நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, இல்லை தொழிலுக்கு வந்து பணம் கட்டுங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸ்னஸில் போடுங்க சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பார்ட்னர் ஆகலாம்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தனிப்படையான ஜாதகம் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நிறைய இடத்துல சாமி கேட்குறீங்களா இருந்தீங்கன்னா சாமி கேட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் நிறைய வந்து கேள்விகளை உள்ளே எழுப்பி ஒரு தடவை கேட்டாங்களா சரி சரின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இந்தாண்ட வந்து அதை பற்றி ஆராய்ஞ்சு அலசி அப்படியே ஒரு 100 பேர்த்திட்ட கேட்டு நிறைய இதெல்லாம் விசாரித்து இதை சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டு அப்புறமேட்டு ஃபைனலாக தான் அந்த முடிவே வந்து சொல்லுவாங்க. அது சொல்ல மாட்டாங்க, அவங்களா வந்து பூஸ்டப் பண்ணி எங்களை வந்து கேட்டால் தான் சரிப்பா பண்ணலாம்ப்பா அப்படிம்பாங்க. அதை விட 100 மடங்கு இப்போ நீங்கள் இறுக்கி பிடிச்சி பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் தான் ஓரளவு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே இனிமேல் சால்வ் ஆக போகுது. அந்த ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாக தெரியக்கூடாது அப்படின்னா இறைவனை பிரார்த்தியுங்கள். இனிமேல் வந்து பெரிய பிரச்சனைலாம் எதுவும் வராது. ஸோ அதை நீங்கள் நடந்துக்கிறது பொறுத்தா இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் பணம் போட்டாலும் அது பல்காக பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். பணம் போடுற விஷயம் டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாகன ரீதியான விஷயங்கள் வேற எங்கிட்ட வாகனத்தை கொடுத்து போயிட்டு வாடா, யாராவது லிஃப்ட் கேட்குறாங்க இல்லை வண்டி கேட்குறாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுறேன்னா ஓகே தான். ஸோ மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது.
நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் முன்னாடியே சொல்லிட்டேன். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. அதே மாதிரி நிறைய பேருக்கு கருத்துக்கள் நிறையா இருக்குது. அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துங்க. நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி பிரபல ஜோதிடர்கிட்ட நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்களோட மிதுன ராசி நண்பர்களாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது உண்மை அப்படின்னா மறக்காமல் உண்மைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். FBயில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப்பில் பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக உங்களோட நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவங்களும் பலன் பெறுவாங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.